ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட நெய், எண்ணெய், சர்க்கரை யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு, 5 பாதாம், வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. முந்திரி பாதாம் மட்டும் அங்கங்கே சின்ன பீஸ் அப்படியே இருக்கும். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் இல்லைனா நீங்கள் டம்ளர் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மிக்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்க்க வேண்டாம், அரை கப் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி முந்திரியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பிளேட் வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பவுலெல்லாம் அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துருங்க. எடுத்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கையால் எடுத்து விட்டாலே போதும். உங்களுக்கு தனியாக வந்துடும். கொஞ்சம் கூட ஒட்டாது. சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.